ஜெய் சத்குருநாதா. அன்னை ராதாகிருஷ்ணமாயி ஷிரடிக்கு முதலாக 1906 வந்ததா குறிப்பு இருக்கு. சிலர் 1907 சொல்றாங்க. அன்னைய அழைத்து கொண்டு வந்தவர் நானா சாஹேப் சாந்தோர்கர்னு கூட குறிப்பு இருக்கு. பண்டர்பூர்ல இருந்து அன்னை ராதாகிருஷ்ணமாயி ஷிரடிக்கு வந்ததா குறிப்புகள் உண்டு. அப்படி ஷிரடிக்கு பாபாவால ஈர்க்கப்பட்ட அன்னையை நம்ம பாபா நீ ஷாலாவில போய் தங்குன்னார். ஷாலான்கிறது எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அன்னை ராதாகிருஷ்ணமாயி வாழ்ந்த பவித்திரமான இடம் எங்க இருக்கு அப்படின்னா, சாவடிக்கு ஆப்போசிட்ல அப்துல் பாபா காட்டேஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த அப்துல் பாபா காட்டேஜ் பேக் சைட்ல தான் அன்னை ராதாகிருஷ்ணமாயி வாழ்ந்த ஷாலா. உயர்ந்ததான பவித்திரமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய உயர்ந்ததான இடத்தை பாபா அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கு கொடுத்தார். என்னப்பா உயர்ந்ததான பவித்திரமான ஞானம்னு சொல்றியே, ராதாகிருஷ்ணமாயி அம்மா வாழ்ந்த இடம் ஏன் அவ்வளவு உயர்வா நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடியேன்னு சொல்லல, அத பாபாவே சொல்லியிருக்கார். அத உங்களுக்கு இப்ப சொல்றேன். வாமனராவ் பட்டேல், ரேகே, அவஸ்தி போன்ற பக்தர்கள்ட்ட நம்ம பாபா, குறிப்பா வாமன்ராவ் பட்டேல்கிட்ட நம்ம பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, நீ ராதாகிருஷ்ணமாயினுடைய ஷாலாவில இருந்துக்கோ, துவாரகாமாய்க்கு அடிக்கடி வர வேண்டாம். இந்த துவாரகாமாயி உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஞானம் அனைத்தையும் ஷாலா உனக்கு கொடுத்துரும். ஷாலான்கிறது ரத்த மாமிஷங்களால் ஆன இடம் இல்ல. அது அதாவது இந்த சரீரத்தை கடந்து, மாமிச பிண்டத்தை கடந்து, ரத்தத்தை கடந்து உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை காட்டக்கூடிய இடம் அந்த ஷாலா. அங்கு செல்பவர்களுடைய ஹிருதயமானது விஷாலமாக ஆகுங்கிறத யாரோ சொல்லலைங்க, நம்ம பாபா சொல்லியிருக்கார். அப்படின்னா அந்த ஷாலாவினுடைய வைபவம், அதனாலதான் அன்னை ராதாகிருஷ்ணமாயி பாபா தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்னதான இடத்த பிருந்தாவனமா மாத்திட்டாங்க. பிருந்தாவனமாகவே மாத்தினாங்க அம்மா ராதாகிருஷ்ணமாயி. அதனாலதான் அன்னையனுடைய வைபவத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அன்னையனுடைய இடத்தை பத்தின வைபவத்தை சொல்லணும் அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை எல்லாம் சச்சிதானந்த சத்குருநாதர் நமக்கு கொடுத்திருக்கார். இதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கார். அதை சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கார். இந்த பாக்கியம் எல்லாமே நமக்குள்ள இருந்து கொண்டு நமக்கும் குரு பக்தியை கொடுத்து நற்கதியை வழங்குங்கிறது சந்தேகமே இல்லை. ஓம் சாய்ராம்.